லிட்டரலா அந்த அவனோட இன்னிங்ஸ் ஜஸ்ட் ஒன் த மேட்ச் ஃபார் இந்தியா. அது எல்லாருக்கும் தெரியும். டெஃபினட்டா அதுக்கப்புறம் நம்ம போலிங் டிட் வெல், பட் ஆன் தட் விக்கெட் டு பிளே தட் டைப் ஆஃப் நாக், வாட் அண்ட் இன்னிங்ஸ். அதுக்கப்புறம் பாகிஸ்தானோட புத்தி எங்கப்பா போச்சு? என்னையா இது, எப்பயா போலிங் எடுத்துட்டு வருவீங்க? சல்மான் அகாவோட கேப்டன்சி அண்ட் ஆல் த டிசிஷன். பட் ஓவரால் சீக்கா, லெட்ஸ் ஸ்டார்ட் மியூசிக். மட்டமான கேப்டன்சி, மூளை இருக்குமா? டாஸ வின் பண்ணா கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, போலிங் ஃபர்ஸ்டா. யாரா இந்த மாதிரி விக்கெட்ல எல்லாம் தெரியும், ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 160 170 வச்சா வின் பண்ண முடியும்னு போயிட்டு அப்படியே பிளேட்ல கொடுத்துடா மேட்ச். இந்தாப்பா எடுத்துக்கோங்க இந்தியா, தேங்க்யூ வெரி மச்னா. இது நாங்க பாய்காட்டே பண்ணிக்கலாமேடா. போயிட்டு எதுக்கு வந்து இந்த மாதிரி உதவாங்க வந்தீங்க நீங்க. ஆனா நீ இஷான் கிஷன் சொன்ன மாதிரி 5 ஓவர் தான் டிஃபரன்ஸ், 5 ஓவர் தான் ஓவர்ஸ் டிஃபரன்ஸ் இந்த மேட்ச்லயே. அவன் வந்து அந்த 3 ஓவர் அப்ரார் அடிச்சான், அப்புறம் சதாப் கான 1 ஓவர் அடிச்சாங்க. அங்கதான் மேட்சே முடிஞ்சிருச்சாங்க. அந்த 8th ஓவர்ல 82 for 1. அதுல வந்து இஷான் கிஷன் 71 நாட் அவுட், ஒரு 72 நாட் அவுட். You see the dominance in the knock, dear viewers. அந்த 5 ஓவர் மேட்ச் முடிச்சு போயிட்டு அங்கேயே மேட்ச் ஓவர். மேட்ச் வாஸ் டன் அண்ட் டஸ்டட் those 5 overs. ஐடியா என்ன போலிங் என்னன்னே தெரியல, என்ன கேப்டன்சிலே போயிட்டு இவன் அடிச்சது என்ன, அந்த ஃபர்ஸ்ட் பால் அப்படி ஹுக் அடிச்சு டங்குன்னு விட்டா அந்த 6 இவனை இந்த ஷைன்ஸ் அப்படி ஓப்பனிங் பேட்ஸ் நான் சொல்ல டிவர்ஸ் அடிச்சு போல் டங்குன்னு மிட்ல படிக்கும், செம்ம கான்பிடன்ஸ் வரும். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா he played very intelligent cricket. லாங் பினான் லாங் ஆன் மேல அடிக்கிறான், கத்தி அடிக்கிற ஒரு பால் அக்ராஸ் லைன் ஆடல, ட்ரைலர் போட்டா ஸ்வீப், ரிவர்ஸ் ஸ்வீப், இன்சைட் அவுட், கவர் டிரைவ்ஸ். அலட்சியமா இருக்கான் ஈஷான் கிஷன். ஹேட்ஸ் ஆஃப் டு திஸ் பாய். பாருங்க டிவர்ஸ், ஒரு 4 மாசம் முன்னாடி ரேஞ்சிலே கிடையாது, இந்தியன் டீம் ரேஞ்சிலே கிடையாது. ரஞ்சி டிராஃபில அடிச்சு, திவாகர் டிராஃபில அடிச்சு, எல்லா டிராஃபில அடிச்சு திருப்பி உள்ள வந்து தென் he had to come and replace. சுபன் கில்ல வந்து சாம்சன் ரீப்ளேஸ் பண்ணி சான்ஸ் கொடுத்து அடிக்கணும்னா என்ன மாதிரி கன்சிஸ்டன்சி பா. 76, 103, 53, 61, 77. அவுட்ஸ்டாண்டிங். வெல் நிஷான், வெரி ஹாப்பி ஃபார் யூ டே மச்சான், சூப்பர். அவன் ஒரு வாட்டி என்ன சொல்லுவான் வேர்ல்ட் கப் இது போது, அந்த டுக் நான் பண்ண மாட்டேனா, நீ டுக்கே பண்ணாத ராஜா, நீ டக்னே போட்டு அடி போலும். ஆனா இந்த டேர்னிங் விக்கெட்ல இந்த பசங்க ஒரு மட்டமான கேப்டன்சி, மட்டமான போலிங். சயம் மயூர் நல்லா போலிங் பண்ணான், ஒருத்தான் நல்லா போலிங் பண்ணான். கடைசியில இந்த தாரிக்குன்னு பயமுத்தினாங்க, அப்படி கடைசியில எங்கேயோ கொண்டான் அவன் போட்டு. அங்கதான் கேப்டன்சில எரர் சீக்கா. நீங்க ஃபர்ஸ்ட் அந்த 2 ஓவர் சல்மான் ஆகா போடும் போதே சரி ஓகே, he got the wicket of அபிஷேக் சர்மா. செகண்ட் ஓவரும் நல்லா போட்டாரு, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாரு இந்தியாவை. why did he give the leg spinner? ஓகே, அப்ரார் அஹ்மத் போட்டு அடி வாங்கிட்டான். நெக்ஸ்ட் ஓவர் திருப்பி ஷதாப் கானுக்கு கொடுத்தாரு, பாத்தீங்களா இல்லையா? அதுதான் எனக்கு புரியவே இல்லை. ஏன்டா 3 ஆஃப் ஸ்பின்னர் கையில வச்சுன்னு 2 லெஃப்ட் ஹேண்டர் ஆடின்னு இருக்கும்போது ஒரு பார்ட் டைம் லெக் ஸ்பின்னருக்கு கொடுத்தான் பாரு ஷதாப் கானுக்கு. அங்கதான் நீ நிக்கிற.